நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே என்ற பாடலை பாடுவோமாக. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. நல்ல கைவேல் பாடுவோம். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தைகளால் நான் பலனானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன். நான் பலனானேன், நான் பலனானேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. உம் கிருபையினால் நான் பிழைத்து கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. கைகளை நல்ல உயர்த்தி கர்த்தாவே, உடைய பரிசுத்த பிரசன்னம் இப்பொழுது எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக எல்லாரும் அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம், ஆவியானவருடைய ஒரு அசைவு, ஒரு ஆவியின் வல்லமை நீங்கள் இருக்கிற இடத்தில் தானே தேவனுடைய மகிமை, தேவ தூதர்களுடைய ஒத்தாசை, அவரை ஆராதிக்க கூடி வந்திருக்கும் போது ஆவியானவருடைய கிரியை நம்முடைய மத்தியிலே விளங்கி கொண்டிருக்கிறதுக்காக வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை இறங்கட்டும். வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய பரிசுத்த பிரசன்ன இறங்கட்டும். கர்த்தாவே, உம்முடைய மகிமையை நாங்கள் பார்க்க இந்த காலை நேரத்திலே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துவீராக, ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வீராக. ஆஸ்பத்திரியில் சுகவீனமாய் இருக்கிறவர்கள், பலவிதமான ஆப்ரேஷன்களிலே ஆண்டவரே இருக்கிறவர்கள், கேன்சர் நோய்களினாலே கஷ்டப்படுகிறவர்கள், கிட்னி ப்ராப்ளங்களினாலே கஷ்டப்படுகிறவர்கள், உடம்பெல்லாம் வேதனைகள், வியாதிகள், பயங்கள், பல போராட்டங்களில் இருக்கிற மக்களை நீர் விடுதலையாக்கி நீர் அற்புதமாக நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் உயர்த்தப்பட்டு மகிமைப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரம் கூட இருந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். ஒவ்வொருவரை காத்துக்கொள்ள இந்த மாதம் முழுவதிலும் உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதித்த தொழில்கள், வியாபாரங்கள் பெருகி ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் ஒரு பெரிய சமாதானத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமேன். உட்காருங்கள். சாத்தானை ஜெயிக்கும் வல்லமை என்ற தலைப்பில் இன்று கர்த்தருடைய வார்த்தையை நாம் இந்த மாதம் முழுவதிலும் கேட்போம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்களை அவர் நோக்கி சாத்தான் மின்னலைப் போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். சாத்தான் மின்னலைப் போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன்.
இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும், சத்துருடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும், சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். சாத்தானை ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே அவனுடைய தலையை நசுக்கினார் என்பதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். மரணத்துக்கு அதிகாரியாய் இருந்த அந்த சாத்தானை தம்முடைய மரணத்தினாலே அழித்து ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிற நம்மை இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கி இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை சத்துருக்களின் கரத்திலிருந்து, கிரியைகளிலிருந்தும், அவனுடைய வல்லமையிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவர் உரிந்து கொண்டு அவனை வெளியரங்க கோலமாக்கி சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நமக்கு நம்மை ரட்சித்து நம்மை வெற்றியின் பாதையில் நடத்தி நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து, அது மாத்திரமல்ல, நமக்கு அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். நம்மேலே உண்மை உள்ளவராக அவர் இருக்கிறார். அவர் நம்மை நிச்சயமாக அவர் நீதியை நமக்கு கொடுத்து பலவீனங்களில் இருந்தெல்லாம் நம்மை தாங்கி நம்முடைய விசுவாசத்தில் சோர்ந்து போகாமல் நம்மை நடத்துவது மாத்திரமல்ல, சாத்தானை சமாதானத்தின் தேவன், ஹல்லேலூயா, கைகளை உயர்த்தி, சமாதானத்தின் தேவன், அதான் சுவிசேஷத்தினுடைய வல்லமை, சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். சாத்தான் நசுக்கப்பட்டவன், சாத்தான் தோற்கடிக்கப்பட்டவன், சாத்தானுடைய அதிகாரங்களை அவன் இழந்து போய்விட்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபைக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்களுக்குள்ள போகும்போது, சத்துருக்களின் கிரியைகள் வரும்போது பயப்பட வேண்டாம். அவன் தோற்கடிக்கப்பட்ட ஒரு சத்துரு என்பதை மறந்து போகாதீர்கள். சீஷர்கள் ஆண்டவர் 70 பேரை அனுப்பினார். சுவிசேஷம் அறிவிப்பதற்காக அனுப்பின போது அவர்கள் எல்லாரும் சந்தோஷத்தோடு திரும்ப வந்து இயேசுவண்டை சொன்னார்கள், இயேசுவே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறதே, பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொன்னபோது ஆண்டவராகிய இயேசு சொன்னார், இதோ சாத்தான் மின்னலை போல விழுகிறதை கண்டேன் என்று சொன்னார். சாத்தானை விரட்டும் போது மின்னல் எப்படி வேகமாக ஓடுதோ, வேகமாக அடிக்குதோ, அதே போல தான் நீங்கள் விரட்டுனா சாத்தான் அப்படி ஓடுவான். அல்லேலூயா சொல்லுங்க, கைகளை தட்டி, அல்லேலூயா, கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருடைய கரம் இந்த நாட்களில் நம்மோடு கூட இருப்பதாக. முதலாவது, இந்த சத்துரு நமக்கு சோர்வுகளை கொடுப்பான், மன அழுத்தத்தை கொடுப்பான், பயத்தை கொடுப்பான், பல த்ரெட்டன் பண்ணுவான். அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், பாரு உனக்கு என்ன நடக்க போகுது, என்ன செய்கிறேன் பாரு, த்ரெட்டன் பண்ணுவான். இயேசு கிறிஸ்து என்றைக்குமே யாரையும் த்ரெட்டன் பண்ணலை. சாத்தான் தான் பயப்படுத்துவான். அதை உனக்கு செய்கிறேன், இதை செய்கிறேன் பாரு, உன்னை நான் விடமாட்டேன், உன்னை அழிப்பேன். இந்த மாதிரி சில ஆட்களுக்குள்ளே இப்படி ஆவி உள்ளே பூந்துடும். அவங்களுக்கே தெரியாது இது சாத்தான் அவனுக்கு பின்னால் இருந்து வேலை செய்கிறான்னு. ஆண்டவர் எப்போவுமே நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்ல, பயப்படாது என்று சொல்லுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆனால் நம்மை பயப்படுத்துகிறவர்கள், நம்ம பயமுறுத்தி நம்மளை ஏதாவது பேரலைஸ் பண்ண நினைக்கிற சாத்தானை, அந்த மன அழுத்தத்தை, அந்த டிஸ்கரேஜ்மெண்ட் உன் வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வரும்போது நல்ல சந்தோஷமாக இருக்கும், ஆண்டவரை நம்பி வரும்போது. ஆனால் இந்த பிசாசு முதல்ல
உனக்கு சோர்வை கொண்டு வருவான், மன அழுத்தத்தை கொண்டு வருவான். உன் காரியங்களை ஒன்றும் நடக்காதபடி தடை பண்ணுறதுக்கு பல காரியங்களை செய்ய வருவான். ஆனால் பயப்படாதிருங்கள், ஆண்டவர் இந்த சாத்தானை ஜெயித்திருக்கிறார். அல்லேலூயா. நாமும் அந்த சாத்தானை விரட்ட ஆண்டவர் நமக்கு கிருபை அளிக்க வேண்டும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் சோர்வுகள் வரக்கூடாது. அந்த சத்துரு சோர்வு கொண்டு வருவான். மார்க் 9:18 நீங்க வாசிங்க. மார்க் 9:18. அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன். அதை துரத்து விடும்படி சீஷரிடத்தில் நான் வந்து கேட்டேன். சத்துரு அலக்களிக்கிற சத்துரு, மனசை அலக்களிப்பான், வீட்டை குடும்பங்களை சோர்வடைய பண்ணுகிற இந்த பிசாசு. இப்படிப்பட்ட சோர்வுக்குள்ள நம்ம போயிடக்கூடாது. நம்ம அந்த டிஸ்கரேஜ்மெண்ட்டுக்குள்ள போயிடக்கூடாது, டிப்ரெஷனுக்குள்ள போகக்கூடாது. குடும்ப வாழ்க்கையானாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி, மன அழுத்தத்துக்குள்ளேயோ சோர்வுக்குள்ளேயோ போயிடக்கூடாது. பின்மாற்றத்துக்குள்ள உங்களை கொண்டு போயிடுவான் இந்த சத்துரு. அவனை ஜெயிக்கணும். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த நாளில் கிரியை செய்கிறார். எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, என் மன சோர்வுகள், என் மன அழுத்தங்கள், என் பயங்கள், நமக்கு கர்த்தர் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே அவர் கொடுத்திருக்கிறார். ஆகையினால உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் சோர்வுக்குள்ளே போயிடாதீங்க, மன அழுத்தத்துக்குள்ளே போயிடக்கூடாது, மன வேதனைக்குள்ளேயே வாழக்கூடாது. இந்த சத்துருவை முறியடிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போயிருந்தார். அவருடைய சபை வளரவில்லை. பல விதமான பயங்கள் அவருடைய வாழ்க்கையில் வந்தது. எவ்வளவோ முயற்சித்து பார்த்தாலும் 100 பேர் கூட சபையில் இல்லை. அப்போ 2 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த அடுத்த ஊழியர் சொன்னார், ஏதோ ஒரு பயங்கரமான மலைப்பாம்பு உன்னை சுற்றிலும் இருக்கிறத நான் பார்க்குறேன். இது ஏதோ ஒரு ஆவி உன்னை தடை செய்கிறது. என்ன மலைப்பாம்புக்கு உனக்கு என்ன சம்பந்தம் என்று கேட்டார். அப்பொழுது என்னுடைய முன்னோர்கள், எங்களுடைய பெற்றோர்கள் எல்லாருமே மலைப்பாம்பை தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். அதுக்குன்னு ஒரு கோயிலை கட்டி அந்த மலைப்பாம்பு அங்கே உள்ளே இருக்கும். அது வெளியே வரும்போது அதுக்கு பால் ஊற்றுவோம், அநேக காரியம் சேர்த்து நாங்கள் இதைத்தான் ஆராதித்து கொண்டு வந்தோம். ஆனால் நான் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு நான் வந்தேன். ஆனால் இன்னும் எங்கள் வீட்டில் அதைத்தான் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் சொன்னாராம், இதை நம்ம கட்டி ஜெபம் பண்ணுவோம், அதை மாற்றுவோம், உன்னை ஆண்டவர் உன்னையும் ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி அந்த பாம்பின் ஆவியை கட்டி அவர்கள் இருவரும் ஜெபம் பண்ணி அதை துரத்தின போது அவருடைய சபையில் இன்னைக்கு 7000 பேர் விசுவாசிகள் வர்றாங்க. அந்த பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டது. நல்ல கைகளை சுற்றி அந்தகாரத்தின் கிரியைகள் வீடுகளுக்குள்ளேயோ பிள்ளைகளுக்குள்ளேயோ ஆண்டவரே எங்கள் குடும்பத்துக்குள்ளேயோ எந்த விதமான பொல்லாத ஆவிகளுக்குள்ளேயோ உள்ளே வராதபடி எல்லாரும் கைகளை உயர்த்தி, எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக நிற்கிற அந்த பொல்லாத ஆவிகள், எங்கள் முன்னோர்களோ எங்களுடைய குடும்பங்களோ எங்களுக்கு சேர்ந்து விரோதமாக பண்ணுகிற இந்த அசுத்த ஆவிகளை அல்லேலூயா ஒருமனப்பட்டு அந்த சோர்வுக்குள்ளே எங்களை தடை பண்ணி வச்சிருக்கிற இந்த அசுத்த ஆவிகள் புறப்பட்டு போக, அதை ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் கிதியோனை பார்த்து, நீ கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டு, அதுக்கு யெகோவா ஷலோம் என்று அதுக்கு பேரிடு என்று சொன்னார். யெகோவா ஷலோம் என்று சொன்னால் தேவனுடைய சமாதானம் நம்ம கூட இருக்கிறது. அடுத்த பலிபீடம் ஆண்டவர் சொன்னார், அங்கே இன்னொரு பலிபீடம் அங்கே இருக்கிறது, அந்த பலிபீடத்தை நீ தகர்த்து போடு, அது பாகாலின் பலிபீடங்கள், அது அங்கே இருக்கிற தோப்புகளை எல்லாம் நீ அழித்து போடு. நீ கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை நீ கட்டணும், மற்ற பலிபீடங்கள் எல்லாம் தகர்க்கப்படணும், அந்த தோப்புகள் வெட்டி எடுக்கப்படணும். நான் உனக்கு சொன்ன பலிபீடம்
நீ ஷலோம் தேவ சமாதானத்தின் பலிபீடத்தை கட்டு. ஒவ்வொரு வீட்டிலேயும் தேவ சமாதானம் என்னும் பலிபீடம் இருக்கணும். பாகாலுடைய பலிபீடங்கள், தோப்புகள் அகற்றப்பட்டால் ஆண்டவர் இந்த நாட்களில் வல்லமையான காரியத்தை உங்களுக்கும் எனக்கும் செய்ய அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஆகினாலே மன சோர்வுகள், பயங்கள், மன அழுத்தங்கள், தோல்விகள் இவைகளையே சிந்தித்து கொண்டு இராதபடி, சத்துரு இப்படிப்பட்ட காரியங்களை அவன் மனசுக்குள்ளே கொடுத்து உன்னை அப்படியே ஸ்தம்பித்து போக வைத்திருப்பான். வளர முடியாதபடி, ஒன்றும் குடும்பங்கள் நடக்க முடியாதபடி இவைகளை செய்வான். ஆனால் இயேசு அதை ஜெயித்திருக்கிறார். இயேசு அதிலிருந்து உன்னை விடுதலையாக்கி இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசித்தால் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். இந்த சத்துருவை மேற்கொள்ள, இந்த பிசாசை ஜெயிக்க சரியான ஆயத்தம் நம்முடைய வாழ்க்கையில் தேவை. லூக்கா 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். லூக்கா 11:20. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால், நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால், தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே, தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலே வந்திருக்கிறதே. மத்தேயு 11:28, 12:28. மத்தேயு 12:28. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால், நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால், தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலே வந்திருக்கிறதே. லூக்கா 11:21 வாசிப்போம். லூக்கா 11:21. ஆயுதம் தரித்த பலவான், ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது, அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும், அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அரண்மனையை அந்த பிசாசு காத்து கொண்டிருக்கும் போது அவனுடைய பொருட்கள் பத்திரப்பட்டிருக்கும். இந்த பிசாசின் கிரியைகள், அதற்கு அதை விரட்டுவதற்கு பரிசுத்த ஆவியானவன் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியின் பலன் தேவை. அந்த அரண்மனையை அந்த பலவானாகிய அவன் காத்து கொண்டிருக்கும் போது அந்த பொருட்களெல்லாம் பத்திரப்பட்டிருக்கும். அதுக்கு மேலாயிருக்கிற அதிக பலவான் நம்ம கூட வரும்போது அந்த அவன் பாதுகாத்து கொண்டிருக்க பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்து நமக்குரிய சமாதானத்தை திருடி வச்சிருக்கிறான். நமக்குரிய ஆசீர்வாதங்களை திருடி வச்சிருக்கிறான். நமக்கு இருக்கிற விடுதலைகளை அவன் அதை கெடுப்பதற்காக பல வழிகளிலே அவன் வருவான். அப்படி வரும்போது நம்ம செய்ய வேண்டியது அதிக பலவானாகிய ஆண்டவரையும் பரிசுத்த ஆவியானவரையும் நமக்குள்ளே வைத்து ஆயத்தத்தோடு கூட நாம் இருக்க வேண்டும். ஆயத்தம் இல்லாமல் இருந்தால் சத்துரு உள்ளே புகுந்து விடுவான். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவரோடு உலாவிக் கொண்டிருந்த ஏவாளையும் ஆதாமையும் கெடுப்பதற்காக தோட்டத்துக்குள்ள சத்துரு தந்திரமாக உள்ளே நுழைந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால சரியான ஆயத்தம் இந்த நாட்களில் தேவை. அதிக பலமான் நம்மோடு கூட இருக்கணும். பரிசுத்த ஆவியானவருக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுத்தால் ஆண்டவர் நிச்சயம் பெரிய காரியங்களை அவர் செய்வார். முதல் முறையாக என் வாழ்க்கையில் நான் பிசாசை சந்திக்கிற, அந்த ஆவிகளை சந்திக்கிற நேரம், ஒரு நாளும் இந்த பிசாசுகளை சந்திச்சதில்லை. நான் பைபிள் காலேஜ் போன போது அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பெண்டிகாஸ்டல் சர்ச்சிலேருந்து வந்தவங்க. நான் ஒரு ஆங்கிலிக்கன் சபையிலேருந்து போனேன். இந்த ஆங்கிலிக்கன் சபைகள், இந்த மாதிரி சபைகளில், பேரளவுக்கு இருக்கிற சபைகளில் பிசாசு உள்ளே இருக்கும், ஆனால் ஆடாது. அது உள்ளே அப்படியே தான் இருக்கும். ஆட்களுக்குள்ளே இருந்தாலும் அது என்ன செய்யாது, ஆடாது. இயேசு கிறிஸ்து ஒரு தேவாலயத்துக்குள்ளே போனார். மார்க்கு 1ஆம் அதிகாரத்தில் போகும்போது அங்கே பிசாசு இருந்திருக்கு. அதுக்கு முன்னால் அது வேத பாடம் வாசிக்கும் போது, ஜெபம் பண்ணும்போது அதெல்லாம் உள்ளே தான் இருந்திருக்கு. ஆனால் இயேசு போன போது தான் அது வெளியே வந்திருக்குது. அதே போல் என் வாழ்க்கையில் நான் இதை பார்த்ததில்லை. நான் அப்போ என் கூட உள்ள அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் பிசாசை விரட்டணும், அப்படி வந்துச்சு இப்படி வந்துச்சுன்னு. நான் ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ணினேன். ஆண்டவரே,
நானும் இப்படி ஒரு பிசாசை விரட்டணும், எனக்கு எனக்கு அந்த மாதிரி சந்தர்ப்பம் இல்லைன்ட்டு. அப்புறம் ஒரு டிராக்டர் எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு திராட்சை தோட்டம், காவல்காரர்லாம் இருந்த இடம் இருந்துச்சு. ஒரு திராட்சை தோட்டத்துக்குள்ளே போனேன் பெங்களூரில். அங்கே போய் ஒரு டிராக்டரை கொடுத்துக்கும் போது ஒரு அம்மா படுத்துருந்துச்சு, வயரெல்லாம் வீங்கி போய் படுத்துருந்துச்சு, ரொம்ப சோமில்லாமல் படுத்துருந்துச்சு. இப்போ போய் ஜோமனை அப்படி பக்கத்தில் போனேன். அது எழும்பிட்டு பிசாசு, அது பயங்கரமாக எழும்பிட்டு என்ன செய்யணும்னு எனக்கு தெரிய ஒரு நாள் விரட்டினது இல்லை. நான் மாத்திரம் தனியாக மாட்டிக்கிட்டேன். அது போக மாட்டேங்குது. எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் அந்த முடியை பிடிச்சி நான் இப்படி அப்படியே ஆட்டி பார்த்த, போகிறதுக்கு வழி இல்லை. பிறகு நான் திரும்ப வந்துட்டேன். ஏன்னா காலேஜுக்குள்ளே நான் திரும்ப 6 மணிக்கு உள்ளே வந்துடணும், இல்லாட்டா அங்கே ஃபைன் போட்டுருவாங்க. அப்படி இருந்தபோது அடுத்த நாள் நல்ல உபவாசம் பண்ணி ஆயத்தை பண்ணி, ஆண்டவரே எனக்கு அந்த பலனை தாரும், 2 பேர் சேர்ந்துருந்து ஜெபம் பண்ண நல்லா இருக்கும்னு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தரையும் கூட்டிகிட்டு 2 பேருமே ஜெபம் பண்ணிட்டு போய் அந்த கையை வச்சு ஜெபம் பண்ணும்போது அந்த பிசாசு போயிட்டு, அந்த வயிறு எல்லாம் வீங்கின வயிறு அப்படியே உடனே சரியாயிட்டு, அந்த அம்மாவுடைய முகம் உடனே சரியாயிட்டு. உடனே ஆண்டவர் அதை விடுதலையாக்குனதை பார்த்தேன். அவங்க நான் அந்த நாட்கள் நடத்தி கொண்டது சபை ரொம்ப தூரம். அங்கேருந்து அவங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஆலயத்துக்கு வந்தாங்க. ரொம்ப தூரம் பஸ் ஏறி வந்தாங்க. அருமையான ஊரில் ஒரு ஆயத்தம் தேவை. உனக்கு சத்துருக்களின் கிரியை இருக்குதா, வீடுகளில் பார்க்குறியா, உபவாசம் பண்ணு, ஜெபம் பண்ணு, தனியாக வாங்க, குடும்பமாக வாங்க, உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. யாராவது வருவாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. உங்களை ஆயத்தப்படுத்துங்க, உங்கள் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் எடுங்க, நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இவ்வகையான பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினால் அன்றி வேறு எந்த விதத்திலும் என்ன செய்யாது, போகாது. கரம் உயர்த்தி கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஆண்டவரே, எல்லாரும் கை உயர்த்தி, ஆண்டவர் என் வாழ்க்கையில் இந்த காரியங்கள் எங்கள் குடும்பங்களுக்குள்ள இந்த பிசாசுகளின் கிரியைகள் நீங்கணும். நல்ல கை வைத்து இந்த நாட்களில் இந்த யுத்த ஜெபங்கள் அதுக்கு தான். குடும்பங்கள் இருக்கிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படணும் என்பதற்காகத்தான் இந்த நாட்களில் ஜெபம். குடும்பமாக வந்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஜெபம் பண்ணும்போது, ஆயத்தத்தோடு இருக்கும்போது ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவார். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். சமீபத்தில் ஒரு கல்லூரியில் ஹாஸ்டலில் ஒரு பிள்ளை, அது அந்த குறி சொல்லுகிற ஆவி அவங்க வீட்டில் இருந்திருக்குது. அந்த ஆவி வந்து அந்த பிள்ளைக்குள்ளே போய் அது படிக்க முடியலை. அந்த பிள்ளை ஹாஸ்டலில் மேலே மாடிக்கு போய் குதித்து சாகணும்னு போகுது. அங்கே உள்ளவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியலை. அப்போ நம்முடைய சபையிலிருந்து ஒரு ஊழியரையும் ஒய்ஃபையும் அனுப்பி வச்சு அவங்க ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் அவங்க 2 பேருமே உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி 2வது நாள் அங்கே போய் அது தனியாக அழைச்சி ஜெபம் பண்ண போது அந்த பிசாசு போயிட்டு அது முகம் சந்தோஷமாக மாறிட்டு, அந்த ஹாஸ்டலில் உள்ள பிள்ளைகள் அங்கே உள்ளவங்கள்லாம் சந்தோஷப்பட்டாங்க. அந்த பிள்ளை விடுதலை ஆயிட்டாலே. கைகளை உயர்த்தி, ஆண்டவர் இந்த சத்துருக்களின் கிரியைகளை ஆண்டவர் அதமாக்குறதுக்கு ஆயத்தப்பட்டு ஆயத்தத்தோடு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் பெரிய அற்புதங்களை ஆண்டவர் உங்கள் மூலமாக செய்வார். ஆகையினாலே ஆண்டவருக்காக ஆயத்தத்தோடு இருக்கணும். இல்லாட்டா பிசாசு எதிர்த்துரும். அப்போஸ்தலர் 19:15 வாசிங்க. அப்போஸ்தலர் 19:15. பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி, நீங்கள் யார் என்று சொல்லி, பொல்லாத ஆவியை உடைய மனுஷன், பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து, அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி, அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். யூதர்ல ஸ்கேவா என்கிற ஒரு பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைகள் 7 பேர் அவங்க பிசாசை துரத்துறதுக்கு போயிருக்கிறாங்க.
அவன் மந்திரவாதிகள். பாருங்க, பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைகளை பாருங்க எப்படி இருக்கிறாங்க. அவங்க இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தணும், ஆனால் ஆயத்தம் பண்ணணும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் இதெல்லாம் அவங்களுக்கு இல்லை. இயேசுவின் நாமத்தை சொன்னால் பிசாசு போகுதேன்னு சொல்லி ஆயத்தம் இல்லாமல் அவங்க பிசாசை துரத்த போய் அந்த பிசாசுகள் அவர்கள் மேலே பாய்ந்து அவர்களை காயப்படுத்தி அவர்களை நிர்வாணிகளாக அவர்கள் ஓடி போகிற அளவுக்கு அந்த பிசாசு அவர்களை மேற்கொள்ள வந்தது. பவுலை நான் அறிவேன், இயேசுவை அறிவேன், நீ யார்? பிசாசுக்கு நம்மளை தெரிஞ்சிருக்கணும் இது யார் என்று. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, உங்கள் மேலே வாழ்க்கை வல்லமை எப்படி இருக்கு, நீங்கள் எப்படி ஆயத்தமாக இருக்கிறீர்கள், இது தெரிஞ்சிருக்கணும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை கன்ஃபஸ் பண்ணி ஆண்டவருக்குள்ளே இருக்கும்போது பிசாசு நமக்கு பயப்படுவான். அல்லேலூயா சொல்லுங்கள், கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. ஒரு தடவை பால் வாங்கிச்சோ பிசாசை விரட்டிக்கிட்டு இருக்கிறார். அது ஒரு பயங்கரமான பிசாசு, போக மாட்டேங்குது. அப்போ அந்த அவரோட இருக்கிற எல்டர் போய் விரட்ட போனார். அந்த பிசாசு சொல்லிச்சு, நீ இன்னென்ன பாவத்தை நீ செய்துட்டு நீ விரட்ட வர்றியா, நீ இன்னென்ன பாவத்துக்குள்ளே இருக்கிறான்னு பிசாசு தீர்க்க தரிசனம் சொல்லுது. அவர் உடனே அந்த இடத்துல இருந்து போய் அங்கே போய் தனியாக உட்காந்து தன்னை ஆயத்தப்படுத்தி ஜெபம் பண்ணிவிட்டு, இயேசுவே என்னை மன்னியும், நான் செய்த பாவத்தெல்லாம் மன்னி, இந்த பிசாசு என் பாவத்தெல்லாம் சொல்லுது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு அவன் திரும்ப வந்து இப்போ விரட்ட வரும்போது பிசாசு சொல்லிச்சு, நான் பண்ண பிரசங்கத்தில் நீ மனம் திரும்பி வந்து என்னை திரும்ப விரட்ட வந்திருக்கியா? ஓடியே போயிட்டார் அந்த ஆள். பிறகு பாலியங்கிச்சு அந்த பிசாசை துரத்தி விடுதலை கிடைச்சி. கைகளை நல்லா உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நீ பெரிய காரியத்தை செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. நம்ம சபையில் ஒரு பிள்ளைக்கு பயங்கர பிசாசு. அந்த பிசாசு போகமாட்டேங்கி 3 நாள் ஜெபம் பண்ணாலும் போகலை. நான் ஊருக்கு போயிட்டு எங்கேயோ மீட்டிங் போயிட்டு வந்தேன், ரொம்ப டயர்டாக இருந்தேன். பிசாசு போகலை அந்த வீட்டில். அப்படியே எலுமிச்சம்பழம்லாம் வந்து விழும். பொம்மை, இந்த கோதுமையில் செய்த பொம்மைகளெல்லாம் வீட்டுக்குள்ளே வரும். பீரவை திறந்தால் அங்கே பல பொம்மைகள் வரும். இப்படியெல்லாம் இருக்கும். யார் என்ன செய்கிறா இதெல்லாம் அந்த பிசாசு சொல்லும். இந்த பிசாசு போகவே மாட்டேன்ட்டு. அப்போ ஆண்டவரே, இந்த ஆட்கள் என்கிட்ட வந்தாங்கன்னா நான் என்ன செய்வேன்? நான் டயர்டாக இருக்கிறேன், நான் எப்படி போய் இதை விரட்ட முடியும்? இவங்கெல்லாம் 3 நாள் உபவாசம் பண்ணி விரட்ட ஒன்றும் முடியலையே. நான் ஆண்டவர்கிட்ட போய் அப்படியே அழுதேன், கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாத, நான் வருவேன் கூட. நீ என்னை தோத்திரம் பண்ணு, என்னை ஆராதி, என்னை நல்லா ஆராதி, நான் வருவேன். அந்த வீட்டுக்கு போனேன். அந்த பிசாசு பயமாக உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த இடத்துல. நான் போய் தனியாக ஜெபம் பண்ணி தோத்திரம் பண்ணி நானும் ஒய்ஃபும் ஆண்டவரை ஆராதிச்சிட்டு இருக்கும்போது அந்த பிசாசு பிடிச்ச பிள்ளை முன்னால் வந்து முழங்கால் போட்டு அந்த பிசாசு அந்த பிள்ளையை விட்டு போயிட்டு ஆச்சரியமாக அவளை விடுதலை ஆக்கினார். 2 கை வைத்து கத்திர தோத்திரம் பண்ணும். ஆனால் அந்த பின்னால் அந்த பிள்ளை நல்லா எத்தனையோ வருஷம் ஆசீர்வாதமாக இருந்துச்சு. பின்னால் அந்த பிள்ளை பாவத்துக்குள்ளே போயிட்டு. அருமையானவர்களே, நம்ம ஆயத்தப்படுத்தி சரிப்படுத்தி வைத்திருந்தா தான் பிசாசை துரத்த முடியும். உங்கள் வாழ்க்கையில் அதில் ஜாக்கிரதையாக இருங்கள். 3ஆவதாக ஆண்டவர் பிசாசை எப்படி மேற்கொள்ளுகிறார்? மத்தேயு 8:16 வாசிங்க. அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தினார். பிசாசை மேற்கொள்வதற்கு ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையாய் நமக்குள்ளே இருக்கணும்.
ஆண்டவருடைய வார்த்தையை நாம் படிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சரியான நேரத்தில் அது ஆவியின் பட்டயமாக நமக்கு இருக்கணும். அந்த ஆவியின் பட்டயமாகிய வசனம் நமக்குள்ளே இருக்கணும். இயேசு கிறிஸ்து பிசாசை எப்படி ஜெயித்தார் என்று நீங்கள் வேதத்தில், அவர் வனாந்தரத்தில் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது பிசாசு வந்தான். நல்லா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது யார் வரணும்? யார் வரணும்? ஆண்டவர் வரணும், தூதர்கள் வரணும், எல்லாம் வரணும். ஆனால் நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணிங்கன்னா யார் வருவா? பிசாசு வருவான். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணால் அவன் வெளிப்படுவான். இல்லாட்டா அவன் அமைதியாக இருந்துட்டு உங்களுக்கு ஓடையே வருவான், தெரியாது உங்களுக்கு. ஆனால் நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஆவியில் நிறைஞ்சிருங்க, சத்துரு வெளிப்படுவான். அந்த சத்துருவை எப்படி ஜெயிக்கணும்? இந்த சத்துரு எப்படி கிரியை செய்வான்? மனசில் தான் வந்து பேசுவான், வேற எங்கேயும் பேச மாட்டான். இப்போ இயேசு கிறிஸ்து கல் அப்பமாய் செய்யுதுன்னா அண்ணன் பக்கத்தில் வந்து கல்லை எடுத்து கொடுத்து இயேசுவை இதை செய்யுங்கன்னா சொன்னான். உப்பரிக்கின் மேலே கொண்டு போனான்னா ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கும்போது மைண்டில் பிசாசு இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய சொல்லுவான். வாழ்க்கையில் பிசாசுக்கு இடம் கூடாத, அவன் மைண்டில் பல காரியங்களை செய்கிறதுக்கு உன்னை அறிவுறுத்துவான். அதை குடி, அந்த 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 இது பினாயில் குடிம்மா, என்னத்தையா குடின்னு சொல்லுவான். உனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, டப்புன்னு போயிரு, நரகத்துக்கு போ, என் கூட வா அப்படின்னு சொல்லுவான். வீட்டை விட்டு போயிரு, எல்லாம் பிஸ்னஸ் எல்லாம் சரியாக வரல, மொத்தமாக நீங்கள் குடும்பமாக எங்கேயாவது போயிருங்க, இல்லாட்ட அழிச்சிருவோம். இந்த மாதிரி மைண்டில் பிசாசு பேசும்போது சண்டை போடு, அதை செய், இதை செய், போலீஸுக்கு போ, எல்லாம் சொல்லுவான் பிசாசு. உன் குடும்பத்தையே அழிப்பதற்கு நினைப்பான். இது எல்லாத்தையும் நீங்கள் கவனமாக இருந்து இந்த மனசுக்குள்ளே பிசாசு பேச விடக்கூடாது. அவனுக்கு எதிர்த்து நிற்கணும். கைகளை நல்லா உயர்த்தி மைண்டை ஆண்டவர் கண்ட்ரோல் பண்ணும்படி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நீர் ஆளுகை செய்யணும் என் மனசை, வேறு எதுவும் என் மனசில் வந்து எந்த போராட்ட ஆவியும் பல காரியங்களை பேசி நீ செய்கிறது தான் சரின்னு சொல்லி பல காரியங்களுக்குள்ள உனக்குள்ள வந்து பேசி பல காரியங்களை செய்ய நினைப்பான். அவன் மனசுக்கு இடம் கூடாது. இயேசு அவனை வார்த்தையினால் ஜெயித்தார். பிசாசு எதை எடுத்து பயன்படுத்தினான்? அவனும் வார்த்தையை தான் பயன்படுத்துவான். அவன் எங்கேயாவது ஒரு பக்கம் உள்ள ஒரு வார்த்தையை பயன்படுத்துவான். ஆனால் இப்படியும் எழுதியிருக்கிறதே, சொல்லுங்க என்ன சொல்லியிருக்கு? இப்படியும் எழுதியிருக்கிறதே என்று இயேசு வசனத்தை சொன்னார். ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு வசனத்தை மாத்திரம் வச்சு சில ஆட்கள் உபதேசங்களை சொல்லி மக்களை ஏமாத்திடுவாங்க. இப்படியும் வசனம் சொல்லுதே என்று நீ வசனத்தை தெரிஞ்சிருந்தால் நீ பிசாசை ஜெயிப்பது மிகவும் எளிதான காரியம். அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தையை பயன்படுத்த. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று பார்க்கிறோம். மார்க் 5:8 நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் ஒரு லேகியோன் பிசாசை பிடிச்சு அந்த மனுஷனை பார்த்த உடனே அந்த அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு நீ புறப்பட்டு போ என்ற ஒரு வார்த்தையை சொன்னார். பிசாசுக்கு எதிர்த்து நின்றால் அவன் உங்களை விட்டு என்ன செய்து விடான்? ஓடி போய் விடுவான். கைகளை வைத்து கர்த்தரை துதிப்பாமே. ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நேரமும் தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கணும். ஃப்ரெஷ்ஷாக ஆண்டவருடைய வார்த்தை வரணும். ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை நீங்கள் எழுதி வைக்கணும். பைபிள் எடுத்து வாசித்து குறிப்பு எடுத்து ஒரு நோட்டு போட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன பேசுகிறார், உன் கூட என்ன இடைப்படுகிறார், அந்த வசனங்களை எழுதி வைக்கணும். இந்த வசனத்தை பார்க்கணும். 1 நாள் 2 நாள் உபவாசம் பண்ணணும். தனியாக போய் ஜெபம் பண்ணணும். வீட்டுக்குள்ளேயே வெளியே போட்டாலும் அங்கே தனியான நேரங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி வசனங்களை நம்ம எடுத்து வைக்கணும். ஃப்ரெஷ் வேர்டு நமக்கு வரணும். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை வருது, ஆபிரகாமே நீ இப்போ புறப்பட்டு போ, உன் மகனை பலியிடுங்கிற வார்த்தை வருது அவருக்கு.
அந்த வார்த்தையை கேட்டு அது போகிறான். போய் கொஞ்ச நேரத்தில் அது பலியெல்லாம் 3 நாள் கழித்து அந்த பலியை மகனை பலியிடும்போது ஆண்டவருடைய வார்த்தை திரும்ப அவனுக்கு ஃப்ரெஷ்ஷாக வருது. உன் மகன் மேலே கையை போடாத, நிறுத்துன்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தையை அவன் கேட்கலன்னா என்ன ஆயிருக்கும்? அவனை கொண்டு இருப்பான். ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பார். நீ கவனிக்கணும். உனக்கு விருத்த சேதனம் உள்ள காது வேணும், இருதயம் வேணும், ஆண்டவர் பேசுகிறத கேட்கணும். எல்லாரும் கரம் உயர்த்தி நல்ல ஜெபம். ஆண்டவரே, உங்கள் சத்தம் கேட்கணும். எனக்கு எப்பவுமே பிசாசு தான் என் மனசை குழப்பி கெடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை செய், இதை செய், பாவத்தை செய், குடும்பத்தை கெடுக்க பல காரியங்களை செய், பிஸ்னஸ் அப்படி செய்திரு, இப்படி செய்திரு, அதை செய், இதை செய்யன்னு பேசிகிட்டே இருக்கேன். 2 கை நல்லா உயர்த்தி, கைகளை உயர்த்தி நல்லா கத்திர நோக்கி பார்ப்போம். கரம் வைத்து கத்திர தோத்திரம் பண்ணணும். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும். நீர் பேசணும்ப்பா. நீர் பேசுகிற ஃப்ரெஷ் வேர்டு எனக்கு வேணும். உம்முடைய வார்த்தை எனக்கு வரணும். ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, வார்த்தை எனக்கு வரணும். நல்ல கைகளை உயர்த்தி என்னோட உம்முடைய வார்த்தை பேசணும். ஆண்டவரே, என்னோட உம்முடைய சத்தம் எனக்கு கேட்கணும். இந்த சத்துருவை ஜெயிக்க, இந்த பிசாசை மேற்கொள்ள ஆண்டவரே, என் வீடுகளுக்குள்ள எதுவும் இந்த பிசாசின் கிரியைகள் காணப்படாதபடி நீர் பேசுகிற சத்தம் எனக்கு தேவை. உம்முடைய வார்த்தை எனக்கு ஃப்ரெஷ்ஷாக வரணும். ஆண்டவரே, கர்த்தர் பேசுகிற தெய்வம். ஆமேன். கர்த்தர் பேசுகிற தெய்வம். கர்த்தர் நம்மை விடுதலையாக்குகிற ஒரு தெய்வம். ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இஸ்ரவேலின் நாதனான தெய்வம், என்னை விடுதலையாக்குகிற அந்த தெய்வம் என்ற அந்த பாடலை நாம் பாடுவோமா? ஒரு நிமிஷம். செங்கடலை பிளக்கிற பாதை கொடுத்தி, வெளியில் மக்களுக்கு மன்னா பொழிந்தி, எரிவெயிலில் மேகத்தூணானி, இருளில் ஸ்நேக தீபமாய், சீனாய் மாமலை சிகரமதில் நீதி பிரமாதங்கள் பகிர்ந்தீரே. செங்கடலை பிளந்து பாதை கொடுத்தி, வெளியில் மக்களுக்கு மன்னா பொழிந்தி, எரியின் மேகத்தூணானி, இருளில் ஸ்நேக தீபமாய், சீனாய் மாமலை சிகரமதில் நீதி பிரமாணங்கள் பகிர்ந்தீரே. யெகோவா ராஜாதி ராஜனே, உமது ராஜ்யம் வருகவே, அன்பரி திருச்சித்த பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. பாடுகள் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமே. ராஜனே, உமது ராஜ்யம் வருகவே, அன்பரி திருச்சித்த பூமியில் என்றென்றும் நிறைவேற வேண்டுமே. கைகளை நல்லா உயர்த்தி ஆண்டவரே, யெகோவா ராஜாதி ராஜா, நீர் வரணும். ஆண்டவரே, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம் வரணும். ஆண்டவரே, உம்முடைய மகிமை விளங்கணும். ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வரணும். இந்த வார்த்தைகளை படித்து சத்துருவை ஜெயிக்க மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன். கடைசியில் பலவந்தம் பண்ணுகிறவர்கள் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். மத்தேயு 11:12. பலவந்தம் பண்ணணும், விட்டாமல் சத்துருவை விரட்டணும், பலவந்தம் பண்ணணும். உன்னை தேவ ராஜ்யத்துக்குள்ளே போகப்பட பண்ணாமல் பல காரியங்களை பண்ணுவான். ஆனால் பலவந்தம் விட்டாத, விட்டு கொடுத்துறாத, பிசாசுக்கு இடம் கொடாத. எபேசியரில் 4:27 ஒரு சின்ன வசனம் வருது பாருங்க. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள்னு சொல்லிட்டு, பிசாசுக்கு உன் எரிச்சல் சூரியன் அஸ்தமிக்க முன்னால் என்ன செய்யணும்? தனியணும். பிசாசுக்கு இடம் கொடாத, போராடு, பாவத்துக்கு விரோதமாக போராடு. சில பாவங்கள் ஒன்று பிசாசு பாவத்துக்குள்ளே தள்ள பார்ப்பான். சில காரியங்களை செய்கிறதுக்கு ஒன்று பல விதத்தில் உன்னை இழுக்க பார்ப்பான். ஜாக்கிரதையாயிரு. இடம் கூடாத பிசாசுக்கு. எரிச்சல் அப்படியே தனியாமல் இருக்குது அவனுக்கு. கோபம், சில ஆட்கள் மேலே கோபம் அப்படியே தனியாமல் இருக்கும். வீடுகளெல்லாம் எரிச்சல்கள் கோபத்தோடு இருக்கக்கூடாது. நான் தான் எல்லா சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் சொல்கிற காரியம் தான். வீட்டுக்குள்ளே கோபமாகவே எரிச்சலாகவே இருந்துக்கிட்டு இருக்காத.
சண்டை போட்டுக்கிட்டே இருக்காத. பிசாசுக்கு இடம் கொடுத்துறாத. உனக்கு கஷ்டம்தான், வாழ்க்கையில் போராட்டம் தான். ஆனால் அது எரிச்சல் பண்ணி எரிச்சலாக இருக்கும்போது, கோபமாக இருக்கும்போது போய் கண்ணாடியை பார். போய் பார் கண்ணாடியை, முகத்தை பாரு எப்படி இருக்குன்னு. வருத்தமாக இருக்கல, கவலையா ஒரு மாதிரி, போய் முகத்தை பாரு. அங்கே போய் பிசாசு உள்ள வந்துடுறான். இடம் கூடாது அவனுக்கு. ஜெபம் பண்ணு, ஆண்டவரே இப்படியெல்லாம் நான் இருக்கக்கூடாது, இப்படியே வாழ்ந்துட்டேன் இத்தனை வருஷமாக இருந்துட்டேன், சாகும் வரைக்கும் இப்படியே இருந்துட்டு போயிடக்கூடாது. வாழ்க்கையில் மாற்றம் வரணும். பிசாசுக்கு இடம் கூடாது. பாவத்துக்கு விரோதமாக போராடுறதுல ரத்தம் சிந்தத்தக்கதாக போராடி ஜெயித்து, பிசாசு ஜெயித்து தேவனோடு வாழ்கிறதுக்கு ஒன்று ஒப்பு கொடுத்து பாரு. கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிக்கிறத நீ காண முடியும். 1 கொரிந்தியர் 5:5 வாசிக்கும் போது சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்துட்டான். பவுல் சபையில் ஒரு ஆளை சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்துட்டான். அப்போ சபையில் சபை ஒழுங்காக இருக்கணும், சபை பரிசுத்தமாக இருக்கணும். சபைக்குள்ள விபச்சாரக்காரன், கள்ளன், பலவிதமான காரியத்தை செய்கிறவன், தொடர்ந்து பாவத்தில் இருக்கிறவன், சில நேரத்தில் நீ சரிக்கு விழலாம், சில தப்புகள் உனக்கு வரலாம். ஆனால் துணிகரமான பாவங்களில் துணிஞ்சு நின்றுக்கிட்டே இருக்காத. அப்படிப்பட்டவன் சபையில் இருந்தால் அவனை டிசிப்ளின் பண்ணு. அவனை யாருக்கு ஒப்பு கொடுன்னு சொல்கிறாரு? சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்துரு. சாத்தான் அவனை வதைப்பான். சபை பரிசுத்தமாக இருக்கணும். சபையில் புளிப்பு இருக்கக்கூடாது. சபைக்கு சாத்தானுக்கும் சம்பந்தம் இல்லை. அவன் வெளியே இருக்கணும், இயேசு உள்ளே இருக்கணும், அவர் உலாவி வரணும். சபை அப்படி தான் பரிசுத்தமாக இருக்கணும். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த நாட்களில் 50 ஆண்டுகள் சபையை நடத்தின ஆண்டவர், இந்த சபை பரிசுத்தமாக இருக்கிற கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். நல்ல கைகளை உயர்த்தி, இது கிறிஸ்துவனுடைய சபை, அது அவருடைய நாமத்தினால, அவருடைய இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட இந்த சபையில் நாங்கள் பரிசுத்தமாக இருந்து இந்த சபையை கட்டி எழுப்பி நாங்கள் ஒன்றா நின்று ஒரு எழுப்புதலை பார்க்க கைகளை உயர்த்தி நல்ல கைகளை சுற்றி, ஆண்டவரே எத்திசையிலிருந்து ஜனங்கள் வரணும், தேவ மகிமையை பார்க்கணும், தேவ பிரசன்னத்தை பார்க்கணும். சாத்தான் ஆண்டவரை வெளியே இருக்கணும். ஆண்டவருடைய வல்லமை இந்த இடத்துல இருக்கணும். நீர் உலாவி வருகிற சபையாக இருக்கணும். என் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே நான் போராடி எந்த பாவத்தையும் என்னை விட்டு அப்புறப்படுத்தி விட எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் பொருளாசையோ, என் வாழ்க்கையில் பண ஆசையோ, என்னுடைய வாழ்க்கையில் பெண் ஆசையோ, பலவிதமான காரியங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் வராதபடி காத்துக்கொள்ளும். என் வாழ்க்கையில் எந்த டிப்ரெஷனும் இராதபடி காத்துக்கொள்ளும். உண்மையான வாழ்க்கை வாழ எங்களை பலப்படுத்தி தாங்கிக் கொள்ளும். உம்முடைய கரம் கூட இருப்பதாக, உம்முடைய நாமம் மைமைப்படுவதாக. கங்களை மூடி நல்ல ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே என் வாழ்க்கையில் எல்லாரும் கரம் வைத்து, எல்லாரும் உண்மையாக ஆண்டவரே சாத்தான் எங்கள் மேலே அதிகாரம் செலுத்தாதபடி அவனுக்கு விரோதமாக நாங்கள் வருகிறோம். எல்லார் கைகளை சுற்றி சபைக்குள்ள தேவனுடைய வல்லமை, சபையில் தேவனுடைய பரிசுத்தம், சபைக்குள்ள எந்த பாவமும் நிலைத்திருக்கக்கூடாது. இது உம்முடைய சபை ஆண்டவரே. இந்த இடத்துக்குள்ள சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படணும். ஆமேன். அவனை மேற்கொண்டிருக்கிறீர். என் வீட்டுக்குள்ள இந்த சத்துருக்களின் கிரியைகள் வரக்கூடாதப்பா. நாங்கள் எல்லாரும் உம்மை தேடணும், உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்தணும். ஆசீர்வதியும். உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வரட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதியும். ஆமேன்.